அஸ்ஸலாமலைக்கும் எவ்ரிவன். இந்த வின்டருக்கு இந்த மாதிரி மஷ்ரூம் சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வார்மாக கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 மீடியம் சைஸ் ஆனியன், 4 கார்லிக், அப்புறமா மஷ்ரூம் எல்லாத்தையும் ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கையும் ஆனியனையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு சால்ட்டையும் 1/2 டீஸ்பூன் பெப்பரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துலேயே அதில் நல்லா இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஓரிகானோவும் அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு லிட்டை வச்சு மூடி அதை 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இது இப்படி வெந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் அதிலேருந்து ஒரு 3ல் ஒரு குவான்டிட்டி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை திரும்ப அந்த சூப்போடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா சூப் ரெடிங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலையும் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நான் கார்லிக் ப்ரெட் தான் பண்ணியிருந்தேன். சூப்போடு சாப்பிட்றதுக்கு செம எம்மியாக இருந்தது. இந்த வின்டருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.